வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள். இதன் மூலமாக நமக்கு இந்த உடல் உஷ்ணம் போன்ற கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமலும் தடுத்துக்கலாம். வெந்தயம் சுகர் பேஷண்ட்ஸ், இந்த நீரிழிவு நோய் வந்தவர்களுக்கு ஒரு அருமையான மருந்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர், அந்த நார் சத்து நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வைக்கிறதுக்கு உதவிகரமாக, கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்சுலினுடைய அளவு போதுமான அளவு சுரக்கிறதுக்கு அமினோ அமிலங்கள்லாம் இந்த வெந்தயத்தில் இருக்கிறதால இன்சுலின் போதுமான அளவு சுரக்கிறதுக்கு, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் வெந்தயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் பலவிதமான நோய்களுக்கெல்லாம் வெந்தயம் உங்களுக்கு அதை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ வெந்தயத்தினுடைய மருத்துவ நன்மைகளை பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தினம் இரவு நீங்கள் சிறிது வெந்தய விதையை ஊற வச்சு மறுநாள் காலையில் மென்று தின்று ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஆரம்ப நிலை நீரிழிவு நோய் உங்களுக்கு குணமாகும். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, அந்த நீரிழிவு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த நீரிழிவு நோய் உங்களுக்கு குணமாகும். அப்புறம் மத்திய நிலையில் உங்களுடைய நீரிழிவு நோய் இருக்குது அல்லது முற்றிய ஸ்டேஜில் உங்களுடைய நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா இந்த நோய்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்தய விதையை இரவு சிறிது ஊற வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் மென்று தின்று ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் குடிக்கணும். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள் இருக்குது. ஸோ இது இருதய நோய் வருவதை தடுக்குது. வெந்தயத்தில் தேவையான பொட்டாசியம் இருக்கிறதால ரத்தத்தையும் இருதய துடிப்பையும் கண்ட்ரோலில் உங்களுக்கு வைக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவையும் உங்களுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் தான் குறைக்கும். ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், இதய துடிப்பை நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னாலும், கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கணும் ரத்தத்தில் அப்படின்னாலும் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயம் நெஞ்சு எரிச்சல் மற்றும் அஜீரண கோளாறுகளை போக்குகிறது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகரிக்கும். இதன் மூலமாக அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். வெந்தயத்தை நீங்கள் முளைக்க வச்சு உபயோகப்படுத்தலாம். ஸோ முளைத்த வெந்தயத்தை சாப்பிட்றதும் உங்களுக்கு அது ஆரோக்கியம் தான். வெந்தயம் முகப்பொலிவு உங்களுக்கு மெருகேற்றும். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், முகப்பருக்கள், சுருக்கங்கள் போன்றவற்றை வெந்தயம் கலந்த முகப்பூச்சிகள் உங்களுக்கு நீக்குகின்றன. வெந்தய கீரையை அரைச்சி முகத்தில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கழிச்சிட்டு அதை நீங்கள் கழுவிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய முகம் பளபளக்க ஆரம்பிக்கும். வெந்தயத்தை முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அரைச்சி உங்களுடைய தலைமுடியினுடைய அடிக்கால்கள் வரைக்குமே நீங்கள் தடவி அரை மணி நேரம் நீங்கள் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கணும். இதனால் உங்களுடைய பொடுகு குறைய ஆரம்பிக்கும். முடி உதிர்வதெல்லாம் நின்று போயிடும். தலைமுடி உங்களுக்கு இதன் மூலமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மாதவிடாய் நிற்கக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அந்த சைடு எஃபெக்ட் அனைத்திற்குமே வெந்தயம் நிவாரணம் அளிக்கும். பெண்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய இரும்பு சத்து கோளாறையெல்லாம் வெந்தயம் தான் போக்கும். சிறிது வெந்தயத்தை நீங்கள் மென்று தின்னுட்டு 2 சின்ன வெங்காயத்தை மோரில் அரிஞ்சு போட்டுட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பருமனான உங்களுடைய உடல் எடையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெந்தயத்தோடு நீங்கள் 2 வெற்றிலையை நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று வலி, வயிற்று கடுப்பெல்லாம் உங்களுக்கு குணமாகும். உங்களுடைய உடலை நன்கு குளிர்ச்சி அடைய செய்யக்கூடிய குணம் வெந்தயத்துக்கு இருக்குது. வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு மைய அரைச்சி உங்களுக்கு ஏதாவது தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீக்காயின் மீது நீங்கள் பூசி வரும்போது தீ புண்கள் உங்களுக்கு விரைவில் ஆறி போயிடும், அது குணமாயிடும். ஒரு துண்டு இஞ்சியோட நீங்கள் கொஞ்சம் வெந்தயம் வச்சு அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா பித்தம் உங்களுக்கு விலகும். வெந்தயத்தில் இரும்பு சத்து இருக்கிறதால உங்களுடைய ரத்தத்தை இது அதிகப்படுத்தும். உணவில் வெந்தயத்தை நீங்கள் அடிக்கடி சேர்த்து வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு வராது. ஒரு டம்ளர் மோரில் சிறிது வெந்தயம், சீரகப்பொடி கலந்து குடிச்சிங்கன்னா வாயு தொல்லையெல்லாம் உங்களுக்கு நீங்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வெந்தயத்தில் இருக்குது அப்படின்றத இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. குறிப்பாக உடல் உஷ்ணம் போன்ற கோடைக்கால பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.